எல்லோருக்கும் வணக்கங்க. 2026 சில ராசிக்காரர்களுக்கு செல்வமும் வெற்றியும் காத்திருக்கவில்லை. ஆனால் சிலருக்கு சவால்கள் கூட வருங்க. உங்க ராசி என்ன சொல்லுது பார்ப்போங்களா? வணக்கம் நண்பர்களே. 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை 12 ராசிகளுக்கும் விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாங்க. வேலை, அப்புறம் பணம், அப்புறம் காதல், குடும்பம், உடல் நலம், எல்லா விஷயங்களையும் தனித்தனியா சொல்ல போறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. முழுமையா பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உடனுக்குடன் பதிவினை பெறலாங்க. மேஷராசி அன்பர்களே, இந்த வருடம் பராபர வருடம். இந்த வருடத்துல உங்களுக்கு மனதளவுல இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. வெளி வட்டாரத்துல இருந்த தொடர்பெல்லாம் ஜாஸ்தியாகுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் வளர போகுதுங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல் ஏற்படுங்க. ஆன்மீக பணிகள்ல நீங்க தனிப்பட்ட ஆர்வம் காட்டுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு யோசனை தோணுங்க. இருக்கும் இடத்தை மாற்றுவதற்கும் சூழல்கள் உண்டாகுவாங்க. இழுபறியாக இருந்து வந்த ஏதாவது கேஸ்லாம் இருந்துச்சுன்னா அது தெளிவான முடிவு எடுப்பதற்கான சூழல்கள் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுதுங்க. நம்பிக்கையானவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்ப விஷயங்களையும் மற்றவர்களை தலையிட வைக்காதீங்க, குறைத்து கொள்ளுங்க. பணி நிமித்தமான செயல்பாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுல சற்று விவேகத்துடன் தான் செயல்படணும். நீங்க 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் வேண்டுங்க. முதலீடு தொடர்பான எண்ணங்கள் அதுக்குண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகளில் உங்கள் திறமை வெளிப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகும். சரிங்களா? அரசு பணியில இருக்கவங்கள விவேகமான நடந்துக்கணும். எதிர்பாராத சில செலவுகள் உங்க சேமிப்புகள் குறையும். நீண்ட நாள் நீங்க எதிர்பார்த்த இந்த வெளியூர் பயணங்கள் கூட சிலருக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரம் செய்யறவங்கன்னா என்ன பண்ணும், உங்க ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம பார்த்துக்கணுங்க. புதிய தொழில் செய்ய போறீங்கன்னா அந்த முயற்சியில நிதானத்தோட முடிவெடுக்கணுங்க. போட்டியாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்றதுக்கு அது சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் இல்லையா? எதிலும் அலட்சியம் கவனத்துடன் இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல ஜாஸ்தியா வேலை செய்யற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்யறவங்களோட அனுசரிச்சு போயிடுங்க, அதுதான் நல்லது. வாகன பயணங்கள்லாம் போவீங்க இல்லையா? அதுல கவனமா இருங்க. மற்றவர்களோட உதவியெல்லாம் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் இந்த டைம்ல நல்லது. உங்களுக்கான எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பது தாமதம் உருவாகிறதுனால. சரிங்களா? பெண்கள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவீங்க. பண வரவு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா இருக்கும். புதிய சொத்துக்கள்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அமையும். குழந்தைகளால் அலைச்சல்களும் மன வருத்தங்களும் நேரிடுங்க. சரிங்களா? அப்புறம் நன்மைகள்னு பார்த்துட்டு இந்த வருடம் மனதுக்கு விரும்பிய மாற்றத்தையும் புதிய அனுபவங்களையும் கிடைக்குங்க. 7 சனி நடைபெற இருக்குது இல்லையா? அதனால எதை செய்யறதுனால 1க்கு 2 தடவை சிந்திச்சு முடிவெடுங்க. நீங்க சனிக்கிழமைகள்ல விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்கல, உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இதெல்லாம் பொதுவான பலன் தான், தெரியுங்களா? உங்களுடைய இது வச்சுட்டு ஜாதகத்துல இருக்க கட்டத்தை வச்சு சில மாற்றங்கள்லாம் உண்டுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனதிற்கு விருப்பமான பொருட்கள்லாம் வாங்கறதுக்கு இந்த தடவை ரொம்ப ஜாஸ்தியான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி தானே. வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா தான் இருக்கும். அது சாதகமான முடிவா தான் இருக்கும். புதுசா ஏதோ முதலீடு இது மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை சார்ந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுப்பீங்களோ அதுக்கு தெரிவுகள்லாம் இந்த டைம்ல கிடைக்கும் உங்களுக்கு.
பேச்சுக்கள்ல வந்துங்க நிதானத்தையும் விவேகத்தையும் கடைபிடிக்கணுங்க. உங்கள் மீதான நம்பிக்கையை அது ஜாஸ்திப்படுத்தும் இல்லையா. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சாதகமா தான் முடிய போகுது உங்களுக்கு. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வட்டாரத்துல ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. நீங்க என்ன பண்ணணும்னா குழந்தைகளின் செயல்பாடுகள்ல கவனம் செலுத்துவதாங்க நல்லது. நன்மை தரும். இந்த தடவை கண்டிப்பா அப்படியே பார்க்கணும். நீங்க தந்தை வழியிலிருந்து மனக்கசப்புகள் படிப்படியா குறையும். யார்கிட்டயாச்சும் தந்தை கிட்ட இது இருந்ததுன்னா பிரிவினை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா படிப்படியா குறைஞ்சு வரும். நீங்க ஆன்மீக தலங்களுக்கு எல்லாம் சென்று வருவீங்க சரிங்களா. சேமிப்பு எப்படி ஜாஸ்தி பண்றது அப்படின்னு உங்களுக்கு அந்த யோசனையே ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு மறுமணம் செய்யணும்னு இருப்பாங்க இல்லையா, செகண்ட் மேரேஜ், அவங்களுக்கு எல்லாம் அந்த முயற்சியெல்லாம் சாதகமா தான் முடியும். மற்றும் வெளிநாட்டுக்கு போகணும்னு என்ன இருக்கவங்களுக்கு அந்த பயணம் எல்லாம் கூடி வருங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் விரிவாக்கம் செய்வது குறித்த எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்க பெறுங்க. அப்புறம் இழுபடியாக இருந்து வந்த சில வரவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைச்சிடும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றம் எல்லாம் இருக்குல்ல, ஏற்றத்தாழ்வுகள், அப்புறம் என்ன செய்யறதுன்னு அதெல்லாம் படிப்படியா இந்த டைம்ல உங்களுக்கு குறைஞ்சு வந்துடும். ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்க அவங்க மட்டும் வியாபார விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. சமையல் தொடர்பான துறையில இருக்கிறவங்களுக்கு ஆனா புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பா ஜாஸ்தியாகுங்க. யாரெல்லாம் கேட்டரிங்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த டைம்ல நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. எதிர்பார்த்து இருந்த இருப்பீங்களையா எந்த இடத்துக்காச்சும் டிரான்ஸ்பர் கிடைக்கணும்னு அது உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். உங்களை பத்தி யாராவது வதந்தி எல்லாம் பரப்பி விட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா இந்த டைம்ல விலகி ஓடிடும் தெரிஞ்சுக்கோங்க. பணி சார்ந்த இது இருக்கு இல்லைங்களா, முன்னேற்றத்துக்குள்ள தடையா இருந்தவங்க எல்லாம் கூட உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்க அப்பனா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு முன்னேற்றம் தானே, வெளிநாடு அதெல்லாம் போறதுக்குள்ள வாய்ப்பு ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு உபரி வருமானங்கள் அப்படி இருக்கும் இல்லையா, அவங்க அவங்களுக்கு சேமிப்பு அதிகமாகுங்க சரிங்களா. பெண்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியம் இருக்கு இல்லையா, அதுல முன்னேற்றம் ஜாஸ்தி ஆகும். உறவுகளிடம் வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையக்கூடுங்க இந்த டைம்ல. அதே போல பூர்வீக சொத்து விஷயத்துல பெண்கள் எதையும் தலையிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது, பொறுமையோட தான் செயல்படணுங்க. குழந்தைகளை வளர்த்தும் போதும் சரி அவங்களோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நன்மை தருங்க. அதிகமா இது பண்ணக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க பெண்கள்லாம், இப்ப என்னென்ன செய்யறாங்க சரிங்களா, அந்த அவரெல்லாம் லேட் ஆயிட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் படிப்படியா குறைஞ்சு உங்களுக்கு சேமிப்பு ஜாஸ்தியாகும். அப்புறம் அதனால என்ன எதுலையாவது முதலீடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்குங்க. நன்மைகள் பார்த்துட்டீங்கன்னா இது வரைக்கும் வருமானத்துல தடைகள்லாம் இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் படிப்படியா குறைஞ்சு உங்களுக்கு எதிர்காலம் குறிச்சு ஒரு தெளிவு கிடைக்குங்க. அதனால என்ன பண்ணுங்க, நல்ல முதலீடுகளை நம்ம உருவாக்கி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சு அந்த காலகட்டமா அமைய போகுது உங்களுக்கு. ஆனா உங்களுடைய சிந்தனைகள்ல கொஞ்சம் கவனத்தோட தாங்க இருக்கணும். வழிபாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னா சிவபெருமான வழிபட்டு வர்றது நல்லதுங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்தின்படி கட்டத்தின்படி மாறுதல்லாம் உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்கள் பார்த்துட்டீங்கன்னா கூட இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய எண்ணங்கள்லாம் புரிஞ்சு நீங்க செயல்பட ஆரம்பிக்க போறீங்க. அப்புறம் வருமான வாய்ப்பெல்லாம் ஜாஸ்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அந்த சூழல்லாம் உருவாக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களோட இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்க போறாங்க. நீண்ட நேரம் கண்ணு மட்டும் முழிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
சரிங்களா? கேர்ஃபுல்லா இருக்கவங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்து இந்த டைம்ல கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்கிறதுனாலதான் சொல்றேங்க. அப்புறம் நீங்க இப்ப என்ன சிந்திக்கிறதெல்லாம் இருந்து வந்த குழப்பம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விலகி வரும். தடுமாற்றம் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சிடும். தொழில் முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சில மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா செய்வீங்க. சரிங்களா? சிறு தூர பயணம்லாம் உங்களுக்கு போனீங்கன்னா அதுல ஒரு நல்ல வாய்ப்பு, மாற்றம் எல்லாம் கிடைக்கும். சுப காரியங்கள்லாம் இது வரைக்கும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் தாமதமாயிட்டே இருந்ததுல அதெல்லாம் விலகி ஓடிடும். உங்களுக்கு கைகூடி வருங்க. தந்தை வழியில ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவதுல கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? வியாபாரத்துன்னு பார்த்துட்டீங்கன்னா, வியாபாரம் செய்யறவங்களுக்கு என்னன்னா, புதிய முயற்சிகளை செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சூழ்நிலையெல்லாம் அறிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணுங்க. பிற மொழி பேசுறாங்க இல்லையா, அதாவது மத்தவங்க நம்ம மாதிரி இல்லாம மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடன்கள் குறைய போகுது உங்களுக்கு. அதே போல மனை வர்த்தக விஷயம்லாம் பொறுமையா கையாளணுங்க. அதாவது இப்ப நிலம் வாங்குறீங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையா நல்ல 1க்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்யுங்க. வருமான ஆதாரங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, வருமானம் செய்வீங்களா, அதை கண்டிப்பா ராசி பண்றதுக்கு யோசிப்பீங்க. இப்ப வேலையில இருக்காங்களா, உத்தியோகத்துல, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெருக்கடியான சூழல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் படிப்படியா குறைய போகுது. பண வரவுகளை பண வரவுலாம் இருக்கு இல்லையா, அதுல கவனமா தான் இருக்கணுங்க. பெரியவங்க, வயசுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம இந்த ஆலோசனையை கேட்டுக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சையும் கண்டிப்பா குறைச்சிக்கணும். அது நம்ம உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாம இருக்கோம் இல்லையா, இந்த டைம்ல அதை கண்டிப்பா குறைச்சிக்கணும். ஏதாவது கடன் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா அதுக்கு உதவி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய இப்ப எல்லாமே செய்யறாங்க. என்னென்னலாம் செய்யணும் அப்படின்லாம் விரும்புறாங்க இல்லையா, அவங்க ஏதாவது சுப காரியங்கள்லாம் செய்யறதுக்கு தடையெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் விலகி ஓடிட்டு நல்லா நடக்குங்க சுப காரியம் எல்லாம். அப்புறம் ஏதாவது கடன் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா பேங்க்ல எல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. முதலீடு ஆலோசனை பெற்று ஆனா செயல்படணும். கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில்ல விவேகத்துடன் இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா யோசனை பண்ணி கவனத்தோட செயல்படுங்க. கண்டிப்பா இந்த வருடத்தை நன்மை பார்த்துட்டீங்கன்னா, செய்யற தொழில்ல முன்னேற்றமும், செய்யற பேசுற பேச்சு, சிந்தனை, பேச்சுல சிந்தனையில தடுமாற்றம் இருந்துச்சு இல்லைங்களா, அது விலகி ஓடிட்டு போதும். சரிங்களா? என்ன பண்ணணும் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை நரசிம்மர் இருப்பாரு இல்லையா, அவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். சரியா? இது பொதுவான பலன் தான். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பலன் எல்லாம் மாறுங்க. கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக உங்க மனசுல ஒரு ஏதோ உறுத்தி கொண்டு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தெளிவான முடிவு கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுல எல்லாம் லேட் ஆயிட்டு இருந்தது இல்லையா, காலதாமதம்லாம், அதெல்லாம் தீரப்போகுது. பண வரவுல இருந்த முட்டுக்கட்டை எல்லாம் விலகி போயிடும். அப்புறம் கவர்மெண்ட்ல ஏதாவது ஹெல்ப் கேட்டு இருந்தீங்கன்னா அது கூட இப்ப தடையெல்லாம் இருந்ததெல்லாம் நீங்க உங்களுக்கு சாதகமா தான் முடியும். சரிங்களா? வெளியூர், வெளிநாடு இதுல எல்லாம் வேலை வாய்ப்புல இருப்பவங்க தேடுறவங்களுக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த டைம். அதே போல உங்களுக்கு ஹையர் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அறிமுகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்க புதிய சொத்து, வாகனங்கள்லாம் வாங்க போறீங்க, அதுக்கு தொடர்பான எண்ணங்கள்லாம் தோணுனா அது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸா தான் அமையும். டிராவல்ஸ் எல்லாம் வச்சு நடத்துறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த டைம்ல. குலதெய்வ பிரார்த்தனை ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டே இருந்தீங்களே, அது கண்டிப்பா இந்த டைம்ல நிறைவேறி வரும். ட்ரை பண்ணி செயல்படுத்திக்கோங்க.
கடன் விஷயங்கள்ல மட்டும் கண்டிப்பா விவேகத்துடன் செயல்பட்டீங்கன்னா நஷ்டத்தை வந்து தவிர்த்தலாம். அதே போல வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப இறுக்கமான சூழல்ல இருப்பாங்க. அது வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துட்டு நம்ம நிம்மதி தரும் மாற்றங்கள்லாம் உண்டாக போகுதுங்க. இதுவரை வந்து முடங்கி கிடந்த திட்டங்கள்லாம் மீண்டும் வந்து இப்ப செய்யலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்த திட்டம்லாம் கைகூடாம இருந்துச்சு இல்லையா, அப்படியே முடங்கி போச்சு இல்லையா, அதெல்லாம் பாருங்க புத்துயிர் பெற்று உங்களுக்கு வந்து எப்படி வளர்ந்து வரப்போகுதுன்னு பாருங்களேன். தனி ஒருவராக போராடி வந்து இருந்தீங்க இல்லையா, இனி கூட்டாளிகளின் ஆதரவு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு எப்ப பலமா அமையும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து என்னன்னா, ஒரு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. கண்டிப்பா உத்தியோகத்துல இருக்காங்க இல்லையா, வேலையில இருக்க அவங்களுக்கு எல்லாம் வந்து மன போராட்டம், குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை பிறக்கும். இந்த அதனால வந்து என்ன வந்து கோல் இருக்கோ அதை அடையறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்துச்சு இல்லையா சுப காரியங்கள்லாம், இந்த டைம்ல வந்து கைகூடி கண்டிப்பா மகிழ்ச்சி தரமான தரப்போகுது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி தான். குடும்ப உறவுகள்ல வந்து ஆனா கூடுதலா கவனமா தேவை. பிள்ளைகளிடமும் அதிகாரத்தை காட்டாதீங்க. கனிவா பேசி பழகுறதுதான் வந்து அவங்க கிட்ட மனக்கசப்புலாம் தவிர்க்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். நன்மை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய முயற்சியையும் அப்புறம் வந்து பக்குவத்தையும் தேடி தரப்போகுதுங்க. இது வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்ட இருந்து வந்த கசப்பெல்லாம் நீங்கி நல்ல புரிதலும் அன்னமும் அதிகரிக்க போகுது. அதே போல தந்தை மற்றும் தந்தை ஒரு உறவினர்கள் வந்து எதிர்பாராத விதமாக பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்க போகுது. இல்லைன்னா இந்த தடவை என்ன கவனமா இருக்குன்னா, தேவையில்லாத ஆடம்பரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு சேமிக்கிறதுக்கு வழி பாருங்க. பொருளாதாரத்தை பத்தி உங்களுக்கு திட்டமிடல் வந்து உங்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கும். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேவியமானதா நான் சொல்லுவாங்க. அவரை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள்லாம் தீர்ந்து விடுங்க. இது பொதுவான பலன் தான், உங்கள் ஜாதகப்படி மாறலாம். அடுத்த பதிவுல மற்ற ராசிகளுக்கு சொல்றேங்க. உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.